Hi students, welcome to our channel. 11th ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ். இது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி நடக்குது. அதுக்கிடையில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 நாள் டைம் இருக்குது ரிவிஷனுக்கு. இந்த 6 நாள் டைமை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு ஸ்டடி பிளானர் கொடுக்கலாம், எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த 6 நாளில் நம்ம எப்படி டைம் பிரித்து படிக்கலாம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்றத ஒரு ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 6 நாள் ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை. 4 நாள் போதும். 4 நாளில் ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மீதி இருக்கக்கூடிய 2 நாள், ஃபர்ஸ்ட் 2 நாள் நம்ம என்ன பண்ணுறோம்னா கெமிஸ்ட்ரிக்கு 1 நாள் அலாட் பண்ணுறோம். ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சிக்கு 2 நாள் தான் டைம் இருக்குது. 2 நாளில் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம், அது முடியாது. ஸோ அதனால 1 நாள் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சிக்கு அலாட் பண்ணிக்கிறோம். அதே போல் மேத்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மேத்ஸ் காமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நாள் டைம் இருக்குது. மேத்ஸ்க்கு 3 நாள் பத்துமா, காமர்ஸ்க்கு 3 நாள் பத்துமா அப்படின்னா பத்தாது. ஸோ அதனால அதுக்கு 1 நாள் அலாட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸை 4 நாள் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி 1 நாள், மேத்ஸ் காமர்ஸு 1 நாள், ஆக மொத்தம் 6 நாள். சரியா? 4 + 2 6 நாள். இது எப்படி நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானர் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு 13ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1, அக்கௌண்டன்சியில் சாப்டர் 3 வந்து நம்ம படிக்கிறோம். இதை மட்டும் இந்த ஒரு ஹாஃப் டேல ஒரு 4 மணி நேரம் படிங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் படிக்க வேணாம், தூங்கிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இப்போ மறுநாள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டே 1 14ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு காலையில் 5:30 to 7:30 கெமிஸ்ட்ரி 1 மார்க் வால்யூம் 1, அக்கௌண்டன்சி 1 மார்க். அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் பிரேக் விட்டுட்டு 9 to 12:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 2, அக்கௌண்டன்சி சாப்டர் 4. 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 3, அக்கௌண்டன்சி சாப்டர் 5. 5:30 to 8:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 4, அக்கௌண்டன்சி சாப்டர் 6. அப்புறம் நைட்டு 9 to 10:30 கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 1 மார்க்கு, அக்கௌண்டன்சி. இந்த கான்செப்ட்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இதான் நீங்கள் முதல் நாள் படிக்க வேண்டியது. கெமிஸ்ட்ரியும் அக்கௌண்டன்சி படிங்க. தயவு செஞ்சு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் ஒரு நாள் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ 2வது நாள் டே 2 15ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு மேத்ஸும் காமர்ஸும் படிக்கிறோம். சரியா? காலையில் 5:30 to 7:30 இந்த டைமில் மேத்ஸ் வால்யூம் 1 1 மார்க்கு, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 30, 31. அப்புறம் 9 to 12:30 இந்த டைமில் மேத்ஸ் சாப்டர் 1, காமர்ஸ் சாப்டர் 28, 29. அப்புறம் 1:30 to 4:30 மதியம் இந்த டைமில் மேத்ஸ் சாப்டர் 2, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 26, 27. அப்புறம் 5:30 to 8:30 இந்த டைமில் மேத்ஸ் சாப்டர் 5, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 24, 25. அப்புறம் நைட்டு 9 to 10:30 டைமில் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வால்யூம் 1 1 மார்க்கு, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும். சரியா? ஸோ டே 1 கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி, டே 2 மேத்ஸ் காமர்ஸ்க்கு முடிஞ்சு. இப்போ மீதி 4 நாள் நம்ம ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் படிக்கணும். சரியா? இப்போ 16ஆம் தேதி டே 3 சண்டே அன்னைக்குன்னு ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் 5:30 to 7:30 இந்த டைமில் ஃபிசிக்ஸ் வால்யூம் 1 இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷினும், எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க் கொஷின்ஸும் படிக்கிறீங்க. அப்புறம் 9 to 12:30 டைமில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 1, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1. மதியம் 1:30 to 4:30 இந்த டைமில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 2. அப்புறம் 5:30 to 8:30 டைமில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 3, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 3. 9 to 10:30 டைமில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 3, எக்கனாமிக்ஸ் வந்து ஃபுல் கான்செப்டையும் மறுதடவை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். இதான் வந்து டே 3ல நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்து டே 4 17ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு காலையில் 5:30 to 7:30 டைமில் ஃபிசிக்ஸ் வால்யூம் 1 1 மார்க்கு, எக்கனாமிக்ஸும் 1 மார்க்கு, இந்த 2 மணி நேரம். அப்புறம் 9 to 12:30 டைமில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 4, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 4. மதியம் 1:30 to 4:30 டைமில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 5, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 5.
மதியம் ஈவினிங் 5:30 to 8:30 டைம்ல பிசிக்ஸ் சாப்டர் 6, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 6. நைட்டு 9 to 10:30 டைம்ல பிசிக்ஸ் சாப்டர் 4, 5, 6 இந்த கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். எக்கனாமிக்ஸ் இந்த 4, 5, 6 ரிவைஸ் பண்ணிக்கிறோம். இதான் டே 4ல படிக்க வேண்டியது. அடுத்தது டே 5. டே 5ல 18ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு மார்னிங் 5:30 to 7:30 பிசிக்ஸ் வால்யூம் 2ல இருக்கக்கூடிய 1 மார்க்கு, எக்கனாமிக்ஸும் 1 மார்க்கு. காலையில் 9 to 12:30 டைம்ல பிசிக்ஸ் சாப்டர் 7, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 7. 1:30 to 4:30 பிசிக்ஸ் சாப்டர் 8, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 8. ஈவினிங் 5:30 to 8:30 பிசிக்ஸ் சாப்டர் 10, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 12. நைட்டு 9 to 10:30 பிசிக்ஸ் சாப்டர் 9, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 10. இது டே 5ல நீங்க படிக்க வேண்டியது. அடுத்து டே 6 எக்ஸாமுக்கு முந்தின நாள் 19ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்குன்னு காலையில் 5:30 to 7:30 பிசிக்ஸ் வால்யூம் 2 1 மார்க்கு, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 11. அப்புறம் 9 to 12:30 பிசிக்ஸ் சாப்டர் 11, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 9. இதோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும் 9 to 12:30யோட. அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டைம் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா கான்செப்ட்ஸுமே ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்தந்த சாப்டரை அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. கொஸ்டின் ஆன்சரு 1 மார்க் தவிர 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு ப்ராப்ளம் அப்படின்னா அந்தந்த டைம்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக கடைசி நாள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இது என்னுடைய பிளான். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6 நாளுமே பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு சஃபர் ஆவீங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். சாப்டர்ஸை வேணால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் என்னுடைய ஆர்டரில் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் நல்லா படித்த கான்செப்டை பின்னால் கொண்டு போய் வச்சுட்டு இன்னும் ஒழுங்காக அந்தளவுக்கு கிளியராக இல்லாத கான்செப்ட்ஸை முன்னால் கொண்டு வந்துருங்க. அதை முன்னால் கொண்டு வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கும். சரி, ஏன்னா அது உங்களுக்கு தான் தெரியும் எந்த சாப்டர் நம்ம கிளியராக இருக்குன்றது. ஸோ அது மாதிரி பர்ஃபெக்டாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ.